அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 4/9/2024, செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி, குரோதி வருடம், தமிழ் மாதம் ஆவணி 19ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஈகை, குறள் 227. பாத்தூன் மறி இயவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. தெளிவுரை: தான் பெற்றுள்ள உணவை அனைவரோடும் பகுத்து உண்ணும் பழக்கமுடையவனை பசி என்று கூறப்படும் தீய நோய் அணுகாது. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு வியாபார தொடர்புகள் கிடைக்கும். தொழில் இடங்களில் அங்கீகாரமும் கிடைக்கும். உங்கள் காதல் விவகாரம் பற்றி திருமணத்திற்காக வீட்டில் இன்று சொல்லிவிடலாம் என்று இருப்பவர்கள் சிறிது நாட்கள் கழித்து தெரியப்படுத்துவது நல்லது. இன்றைய கோச்சார நிலவரப்படி காதல் அம்மாவிற்கு பிடிக்காமல் போகலாம். திடீரென தோல் அலர்ஜி உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குமாயின் சமீப காலத்தில் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை கைவிடுவது நல்லது. சிறுநீரக பிரச்சனையின் காரணமாகத்தான் இந்த தோல் பிரச்சனை வருகிறது. இன்று பெரும்பாலும் அண்ணன் தம்பிமார்களுக்கு சகோதரியுடன் பூர்வீக வீடு தொடர்பான பிரச்சனை உண்டாகும் வாய்ப்பு நிறைய உண்டு. தொலைதூரத்தில் இருக்கும் உங்கள் சகோதரி மூலம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வாக்குவாதமும் ஏற்படும். இந்த மாதிரியான எதிர்மறையான கிரக சூழல் இருப்பதை தெரிந்து கொண்டு நாம் தான் அச்செயலை சிறிது நாட்களுக்கு, அதாவது கோச்சாரத்தில் கிரக நிலையில் மாற்றங்கள் வரும் வரை காத்திருந்து பிறகு நல்ல நிலை வரும்பொழுது அச்செயலை செய்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். மேலும் நாம் பேசும் எந்த தினப்பலன் என்பது இன்றைய கோச்சார நிலையில் மொத்தத்தில் இப்படித்தான் நடக்கும் என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். குடும்பத்தில் ஒருவருக்கு கர்ப்பப்பை பிரச்சனை, தாய்மை அடைவதில் சிக்கல் இருப்பது குறித்த கவலைதான் இன்றும். மகளின் வாழ்க்கை காதலின் வழியாக சிக்கலாக இருப்பது வருத்தம்தான் உங்களுக்கு. இதனால் தற்பொழுது கல்வியில் தடை, கவனச்சிதறல் இப்படியாக இருக்கிறார். கோச்சார கிரக நிலையில் மாற்றங்கள் வரும்பொழுது அனைத்தும் மாறும். கல்வியில் நல்ல நிலையை அடைவார் உங்கள் மகள். உடல் நலத்தை பொறுத்தவரையில் இன்று சளி, சைனஸ், மனநோய், இடதுகண் கோளாறு, வயிறு மற்றும் செரிமான உபாதைகள், மன அழுத்தம், வயிறு, சுவாசம், சளி, கண், சிறுநீரகம் மற்றும் இதயம் சார்ந்த உடல் நல பிரச்சனை இப்படியாக நடக்க இருக்கும். தண்ணீரில் தவறி விழுதலுக்கு கூட வாய்ப்பு இருப்பதால் நீர்நிலைகளுக்கு செல்லும் பொழுது கவனம் வேண்டும். இன்று வீடு கட்டுவது தொடர்பான சிந்தனைகள் நிறையவே வந்து போகும் உங்களுக்கு. பெண்களுக்கு குடும்ப நிம்மதியற்ற நிலை. யாருடைய விஷயத்திலும் தலையிடாமல் தானாக அமைதியாக இருப்பது நல்லது. பிறகு நீங்கள் தான் மன வருத்தம் அடையும்படியான கிரக சூழல் தெரிகிறது. கவனம் வேண்டும். குடும்பத்தில் இன்று நடக்கும் திருமண பேச்சுவார்த்தையில் மனைவி நீங்கள் வசிக்கும் இடத்திற்கு தெற்கு திசையில் இருந்து வருவார். என்ன நடந்தாலும் தீர விசாரித்து வாதிடும் நீங்கள் இன்று குடும்பத்தில் நடக்கும் குழப்பத்திற்கு என்ன தேடினாலும் விடை கிடைக்கப் போவது இல்லை. குழப்பம்தான் மிஞ்சும். அப்படியே விட்டுவிடுங்கள். 2 நாட்களில் சரியாகும். அது பணமாக இருந்தாலும் உறவு முறையாக இருந்தாலும் எதாக இருப்பினும் இப்படித்தான். இன்று பிரபாகரன், லாவண்யா, மூர்த்தி, அருணன், திவாகர், பிரவீன், ஜென்னி, சாவித்ரி, விஸ்வா, சங்கர், பாஸ்கரன், ரபிக், ஷீலா, ஜாபர், ராதிகா, கிருஷ்ணன் போன்ற பெயர் உடையவர்களுக்கோ அல்லது இந்த பெயர் உள்ள தாத்தா பாட்டிமார்களின் குடும்பத்தில் வம்சவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று சிலருக்கு இரட்டை குழந்தைகளும் பிறக்கும். ஆர்வ மிகுதியால் பின் சிந்தனையின்றி, பயமும் இன்றி துணிச்சலாக எதையும் யோசிக்காமல் செய்துவிட்டு பிறகு அதனால் வாழ்க்கை முழுவதும் சரியே செய்ய முடியாத அளவிற்கு மாட்டிக்கொள்ளுதல் இப்படியாகத்தான் இருக்கிறது கோச்சார கிரக நிலை. கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்துவிடும். கவனம் வேண்டும். இன்று பல மனிதர்களை சந்திப்பீர்கள். நேரம் தவறாமை போன்றவற்றை பிறருக்கு கூறினாலும் உங்களால் கடைபிடிக்க முடிவது இல்லை என்று இன்றும் முயற்சி செய்வீர்கள். இன்று அரசு பணிக்கு முயற்சி செய்து இருப்பவர்களுக்கு அதற்கான ரிசல்ட் தெரிய வரும். முக்கிய தனிப்பட்ட அடையாளமாக ஆவணங்களாக இருக்கும் பான் கார்டு மற்றும் ஆதார் இவற்றில் தவறான பெயர் அல்லது பிறந்த தேதி குறிப்பிட்டு இருப்பதை மாற்றச் சொல்லி நீங்கள் கொடுத்து இருந்தது இன்று சரி செய்யப்பட்டு உங்களுக்கு வந்து சேரும். குளம், பட்டி, பாக்கம், ஏரி, தோப்பு, தாங்கல், சமுத்திரம், ஊர், துறை, வாக்கம் என்று முடியும் ஊர்களிலிருந்து வந்த
தர்ஷன், தருண், முத்து, பூரணி, சுமதி, பாரதி, லாவண்யா, ராமன், பவித்ரா, அம்பிகா, தான்யா, மஞ்சுளா, திவ்யா, ஆர்த்தி, சரவணன், பாரத், பாலாஜி, ஜனார்த்தனன், பன்னீர் போன்ற பெயருடையவர்கள் இந்த வருடம் கல்லூரியில் புகைப்படக்கலை, அதாவது விஷுவலைசேஷன் திரைப்படக்கலை பாடத்தில் டிகிரி முடித்து வெளியே வருவார்கள். சிலர் இந்த வருடம் படிக்க புதியதாக சேருவார்கள். மருத்துவ படிப்பு படிக்க சீட்டு கிடைத்தாகிவிட்டது. ஆனால் அரசு கோட்டாவில் கிடைக்கவில்லை. தனியார் கல்லூரியில்தான் சீட்டு கிடைத்து இருக்கும். அலைந்து திரிந்து பணம் கட்டி சேர நேரும் இன்று பேங்க், ஃபினான்ஸ், பூஜை சாமான் கடைகள், யோகா சென்டர், டியூஷன் சென்டர், ட்ரஸ்ட், நீதிமன்றங்கள், கோயில், அசம்பிளிஸ், பஞ்சாயத்து கூடங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று காவ்யா, லக்ஷ்மி, ராதா, மலர், தங்கம், மாரி, மதன், கணபதி, கணேஷ், விநாயகம், வேல், யாமினி, வள்ளி, சரவணன், பிரியா பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் பீட்ரூட், பாகற்காய், மேரக்காய், பீர்க்கங்காய், வெண்டைக்காய், கிழங்கு இப்படியாக எடுத்துக்கொள்வீர்கள். இன்று ஆரஞ்சு, பிங்க் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.